நீ தவமாய் வேண்டிக் கொண்டு நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது. நீ சிந்திய கண்ணீர் மறைந்து போகிறது. உன் பொறுமையும் கண்ணீரும் வீணாகப் போகவில்லை. உன் உயிர் எரிந்த வேளைகளில், உன் நெஞ்சம் அழுத நாட்களில் நான் உன்னுடன் இருந்தேன். உன் சுவாசத்தில் என்னை உணர்ந்தாய், உன் கண்ணீரில் என்னைக் கண்டாய். அந்த கண்ணீர் உன்னை பலவீனப்படுத்தவில்லை, அது உன்னை சுத்தமாக்கியது, உன் உள் உலகத்தை பிரகாசமாக்கியது. பிள்ளைகளே, ஒவ்வொரு தவமும் வீணாகாது. நீ எவ்வளவு சிறிய முறையில் என்னை நினைத்தாலும் அந்த நினைவு வேரூன்றி உன் வாழ்வை மாற்றும். நீ ஒருநாள் மலை உச்சியில் என்னை அழைத்தாயோ, அந்நேரத்தில் உன் இதயத்தில் எழுந்த அந்த ஓசை என் காதுகளுக்கு வந்தது. நீ நடந்து போன பாதைகள், உன் பாதங்களில் பட்ட காயங்கள், உன் தோள்களில் சுமந்த பாரங்கள் ஆல் என்னிடம் வந்து சேர்ந்தது. உன் துன்பம் உன்னை உடைக்கவில்லை, அது உன்னை வலிமை மிக்கவனாக மாற்றியது. உன் வேண்டுதல் உன்னை உயர்த்தியது. உன் பொறுமை உன்னை என் அருகில் கொண்டு வந்தது. உன் கண்ணீர் உன்னை என் பாதங்களின் வாசலில் நிறுத்தியது. இனி உன் உயிர் சாந்தியடையும், உன் உள்ளம் நிம்மதி பெறும். நான் உன்னிடம் சொல்ல விரும்புவது ஒன்றே, உன் நம்பிக்கைதான் உன் சக்தி. நீ எந்தப் பொருளையும் பெற விரும்பவில்லை, நீ என்னை அடைய விரும்பினாய். அதனால்தான் உன் வேண்டுதல் வலிமை மிக்கது. உன் எண்ணம் தெய்வீகமாக இருந்தது. உன் எண்ணம் உன்னை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு அழைத்துச் செல்கிறது. நீ சந்தித்த சோதனைகள் எல்லாம் உன்னை விழுங்குவதற்காக வரவில்லை. அவை உன்னை கற்றுக் கொடுக்க வந்தது. அவை உனக்கு துணிச்சலை அளிக்க வந்தது. அந்த சோதனைகள் உன் உள்ளத்தை கரைசலாக்கி சுத்தப்படுத்தியது. நீ அவற்றைத் தாங்கி வெற்றி கண்டாய். அதனால்தான் இன்று உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது. அன்பான பிள்ளைகளே, உங்களில் ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்று. எத்தனை சிரமங்கள் வந்தாலும், எத்தனை துயரங்கள் வந்தாலும், உன் உள்ளம் சிதறக்கூடாது. உன் மனம் இருளில் மூழ்கக்கூடாது. நீ சத்தியத்தைப் பற்றிக்கொள். சத்தியம்தான் உன்னை காப்பாற்றும். சத்தியம்தான் உன்னை என்னிடமே கொண்டுவரும். நான் உன் அருகே இருக்கிறேன். உன் தோளில் கையை வைத்து நிற்கிறேன். உன் உள்ளம் தளரும்போது உனக்குள் வலிமையை ஊற்றுகிறேன். நீ உணராவிட்டாலும் நான் உன்னுள் இருக்கிறேன். நீ தனியாக இல்லை. எப்போதுமே நான் உன்னோடு இருக்கிறேன். உன் ஒவ்வொரு சுவாசத்திலும், ஒவ்வொரு சிந்தனையிலும் நான் கலந்திருக்கிறேன். உன் வாழ்வில் இப்போது எழும் வெளிச்சம் உன் உயிரின் சிரிப்பாக மாறும். உன் நெஞ்சில் இருந்து சுமை அகலும். உன் கண்களில் கண்ணீர் இனி மகிழ்ச்சியின் நீராகும். உன் பாதையில் மலர்கள் விரியும். உன் உள்ளத்தில் பசுமை நிலைக்கும். நீ அன்பின் வடிவமாக மாறுவாய். உன் வழியில் வரும் உயிர்கள் உன் ஒளியில் நிம்மதி காண்பார்கள். உன் குரலில் அவர்கள் தெய்வீகத்தை உணர்வார்கள். உன் கண்ணீரால் பிறர் காயம் ஆறும். உன் புன்னகையால் பிறர் இருள் மறையும். நீ உலகிற்கு விளக்காக இருப்பாய். நீ யாருக்காக வேண்டினாயோ அவர்கள் அனைவரும் உன் வேண்டுதலின் பலனை காண்பார்கள். என் பிள்ளையே, உன்னிடம் உள்ள அன்புதான் உன் பெரிய ஆயுதம். உன் பக்திதான் உன் வலிமை. உன் தவம்தான் உன் அடையாளம். அவை அனைத்தும் உன்னை உயர்த்தும். எந்த இருளும் உன்னை கட்டிப்போட முடியாது. எந்தத் தடையும் உன்னைத் தடுக்க முடியாது. நீ நடந்த பாதை கடினமானது, ஆனால் அது உன்னை வானளாவிய உயரத்திற்கு எடுத்துச் சென்றது. நான் உன்னை வழிநடத்துகிறேன். உன் ஒவ்வொரு அடியிலும் என் குரல் உனக்கு வழிகாட்டும். நீ தடுமாறினால் என் கையால் உன்னை எழுப்புவேன். நீ விழுந்தாலும் உன்னைத் தாங்குவேன். நீ நின்றாலும் உன்னை முன்னேற்றுவேன். உன் பயணம் முடிவில்லாத ஆனந்தத்தின் பயணம். அந்த ஆனந்தம் உன் உள்ளத்தில் பிறக்கும். பிள்ளைகளே, நினைவில் கொள்க, தவம் செய்யும்போது மனம் தூய்மையாயிருக்க வேண்டும். பக்தி செய்யும்போது உள்ளம் எளிமையாயிருக்க வேண்டும். வேண்டுதல் செய்யும்போது உயிர் உண்மையாயிருக்க வேண்டும். இவை அனைத்தும் சேர்ந்தால் தேவன் உன்னிடம் வந்து நிற்பான். நான் உன்னிடம் வந்து நிற்பேன். நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் என் குரல் உன்னைத் தொடரும். நீ எவ்வளவு இருளில் மூழ்கினாலும் என் ஒளி உன்னை அடையும். நீ எவ்வளவு வலியில் இருந்தாலும் என் கரம் உன்னைத் தாங்கும். நான் உன் தந்தை, உன் நண்பன், உன் ஆசான். நான் உன் உள்ளத்தின் வெளிச்சம். உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது. உன் உயிர் இன்பம் காணப்போகிறது. உன் உள்ளம் நிம்மதி பெறப்போகிறது. நீ நம்பிக்கையோடு நடந்து வா. உன் பாதையில் வெளிச்சம் உண்டாகும். உன் மனதில் ஆனந்தம் மலரும். உன் ஆன்மா பரமசாந்தியை அடையும். என் பிள்ளைகளே, உலகம் உங்களுக்கு சோதனைகளைத் தரும்.
அவை உங்களது உள்ளத்தை அசைப்பதற்காக அல்ல, உங்கள் வேர்களை வலுப்படுத்துவதற்காக. மழை பெய்யும்போது மரம் வேரோடு நிலைத்திருக்கும். காற்று வீசும்போது கிளைகள் தளர்ந்தாலும் வேர் குலையாது. அதுபோல் உன் உள்ளம் வேரூன்றி நின்றால் எந்த சோதனையும் உன்னை உடைக்காது. நான் உன் குரல்களைக் கேட்டேன். இரவின் அமைதியில் நீ என்னை அழைத்தாய். பனித்துளி விழும் வேளையில் உன் கண்ணீர் என் பாதங்களை நனைத்தது. உன் உள்ளத்தில் ஏற்பட்ட குழப்பத்தை நான் கண்டேன். நீ சந்தித்த துயரங்கள் எல்லாம் உன்னைச் சிதைக்கவில்லை. அவை உன்னை சுத்தமாக்கின, உன் உள்ளத்தை ஒளியாக்கின. நினைவில் கொள் பிள்ளைகளே, உன் வாழ்வு வெறும் உயிர் சுழற்சி அல்ல, அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் ஒவ்வொரு தடையும் உன்னை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர். ஒவ்வொரு வேதனையும் உனக்கு புத்திசாலித்தனத்தை வழங்கும். ஒவ்வொரு சோதனையும் உன்னிடம் துணிச்சலை ஊற்றும். உன் உள்ளம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் அந்த மாறுதல்கள் உன்னை என் அருகே கொண்டு வரும். நீ கேட்டாய், ஏன் நான் மட்டும் இவ்வளவு துயரங்களை அனுபவிக்க வேண்டும்? என் பிள்ளையே, உனக்கு வந்த சோதனை உன்னை பலவீனப்படுத்துவதற்காக அல்ல. அது உன் உயிர் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை உனக்கே காட்டுவதற்காக. நீ அந்த வலியை தாங்கும்போது உன் உள்ளத்தில் புதிய வலிமை பிறக்கிறது. நீ வீழ்ந்தாலும் எழுந்து நிற்கும் திறனை பெறுகிறாய். அதுவே உன் சக்தி. நான் உன்னிடம் சொல்ல விரும்புவது இதுதான். உன் கண்ணீரால் நீ தோற்றுவில்லை. உன் துன்பம் உன்னை வீழ்த்தவில்லை. அவை அனைத்தும் உன்னை தெய்வீகத்திற்கு அருகே கொண்டு வந்தன. இன்று நீ என்னை முன்னே நிற்க வைக்கின்றாய். உன் உயிர் என்னுடன் உரையாடுகிறது. உன் உள்ளம் என்னை உணர்கிறது. என் பிள்ளைகளே, உன் உயிரின் பயணம் இனி மகிழ்ச்சியாய் மாறும். நீ சிந்திய கண்ணீர் இனி புன்னகையாய் மாறும். உன் உயிர் சாந்தியை அடையும். நீ காணும் ஒவ்வொரு காலையும், ஒவ்வொரு விடியலுமே உனக்கு புதிய வெளிச்சத்தை தரும். நீ உன் உள்ளத்தில் தாங்கிய ஆசைகள் ஆல் சத்தியமானவையே. அவை உன் நெஞ்சில் எரிந்த தீபமாய் இருந்தன. அவற்றை தாங்கிய உன் பொறுமை வீணாகப் போகவில்லை. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு சுவாசமும் உன் வேண்டுதலை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. நீ ஆழ்ந்த குகையில் இருந்தாலும், உயர்ந்த மலையின் உச்சியில் இருந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன். உலகம் உன்னை புரிந்து கொள்ளாமல் போகலாம். உயிர்கள் உன்னை விட்டு விலகலாம். ஆனால் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நீ எவ்வளவு இருளில் மூழ்கினாலும் என் ஒளி உன்னை அடையும். நீ எவ்வளவு வலியில் அழுதாலும் என் குரல் உன்னை தாங்கும். உன் வேண்டுதல் பலிக்கப் போகிறது. அந்த பலன் உனக்கு மட்டுமல்ல, உன் வழியாக பலருக்கும். உன் உயிர் விளக்காய் மாறும். உன் கண்ணீர் நீராய் வழிந்தாலும் அது பிறர் தாகத்தை தீர்க்கும். உன் புன்னகை பிறர் இருளை அகற்றும். நீ உயிர்களுக்கு நம்பிக்கையாயிருப்பாய். என் பிள்ளைகளே, உங்களிடம் சொல்ல வேண்டியது ஒன்று. ஆசையும் வேண்டுதலும் வேறு. ஆசை உன்னை அடிமைப்படுத்தும். வேண்டுதல் உன்னை விடுவிக்கும். ஆசை சுயநலத்தின் குரல், வேண்டுதல் தெய்வீகத்தின் குரல். நீ தெய்வீக குரலையே உன் நெஞ்சில் வைத்திருந்தாய். அதனால்தான் உன் வேண்டுதல் என் உள்ளத்தில் இடம் பெற்றது. நான் உன்னிடம் நிற்கிறேன். என் கையில் வைத்திருக்கும் வேல் உன்னை தாங்கும். அந்த வேல் உன் இருளை அகற்றும். அந்த வேல் உன் பயங்களை அழிக்கும். உன் உயிரை துன்பம் சிதைக்கும் போது அந்த வேல் உனக்கு வலிமை தரும். நீ எப்போதும் என் பிள்ளை. நான் எப்போதும் உன் பாதுகாவலன். உன் உள்ளத்தில் எழும் அன்பே உன்னை உயர்த்தும். அன்பில்லாமல் செய்யப்படும் எந்த செயலும் பலிக்காது. பக்தி இல்லாமல் சொல்லப்படும் எந்த மந்திரமும் செயல்படாது. ஆனால் உன் அன்பு தூய்மையாக இருந்தால் உன் சிறிய சொற்களும் வானத்தை அடையும். உன் கண்ணீர் கூட பிரார்த்தனையாக மாறும். என் பிள்ளையே, நீ என்னை அடைந்து விட்டாய். உன் உள்ளத்தில் நான் உயிர் பெடுத்திருக்கிறேன். இனி உனக்கு பயம் இல்லை, உனக்கு குறை இல்லை. உன் பாதை முழுவதும் ஆசீர்வாதமாகும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெளிச்சமாகும். உன் குரல் உன்னை தொடர்ந்து வரும் உயிர்களை நிம்மதிப்படுத்தும். உலகம் உன்னிடம் எத்தனை சோதனைகள் கொண்டு வந்தாலும் நீ அவற்றை வெல்லுவாய். உன் உயிர் சாயாது. உன் நம்பிக்கை முறியாது. உன் கண்ணீர் உன்னை அடிமைப்படுத்தாது. நீ ஒளியின் வடிவமாக மாறுவாய். உன் பாதையை பின்பற்றும் பல உயிர்கள் விடுதலையை அடைவார்கள். நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் வீணாகவில்லை. அவை என் பாதங்களை நனைத்தன. அவை என் உள்ளத்தில் பாசமாக மாறின. அவை உன் உயிரின் வலிமையாக மாறின. இனி உன் உள்ளத்தில் ஆனந்தம் மலரும். உன் வாழ்வில் சாந்தி நிலைக்கும். நான் உன்னிடம் இருக்கிறேன். உன் பக்கத்தில் நிற்கிறேன். உன் தோளில் கையை வைத்து உன்னை காப்பாற்றுகிறேன். நீ தளரும் போது உனக்கு வலிமை தருகிறேன். நீ விழும்போது உன்னை எழுப்புகிறேன். நீ முன்னேறும் போது உன்னை வழி நடத்துகிறேன். உன் வாழ்க்கை தெய்வீக பயணம். அந்த பயணத்தில் நான் உன்னோடு எப்போதும் இருக்கிறேன். பிள்ளைகளே, நினைவில் கொள்க, எந்த இருளும் நிரந்தரமில்லை. எந்த துன்பமும் என்றும் நீடிக்காது. ஆனால் உன் நம்பிக்கை, உன் அன்பு, உன் பக்தி ஆல் நிரந்தரமானவை. அவை உன்னை என்றும் காப்பாற்றும். பிள்ளையே,
நீ வாழ்வில் சந்தித்த இருள்கள் அனைத்தும் உன் பாதையை மறைக்கவில்லை. மாறாக அந்த இருள் உன் உள்ளத்தில் வெளிச்சம் தேடச் செய்தது. வெளிச்சம் எங்கே என்று உன் கண்கள் தேடிக் கொண்டிருந்த போது உன் உயிர் என்னை நாடியது. அந்த தேடல்தான் உன்னை இன்று இங்கு கொண்டு வந்தது. நீ உணர்ந்த வலி வீண் அல்ல, அது உன் ஆன்மாவை வளர்த்தது. நான் உன்னிடம் சொல்ல விரும்புவது இதுதான். உலகம் உன்னை கைவிடும்போது நான் உன்னிடம் நின்றேன். உயிர்கள் உன் குரலை கேட்காமல் சென்றாலும் நான் உன் ஒலியை என் உள்ளத்தில் வைத்தேன். உன் கண்ணீரால் உன்னை அடையாளம் கண்டேன். உன் சிரிப்பால் உன்னை ஆசீர்வதித்தேன். நீ எந்த நேரத்தில் தளர்ந்தாயோ அந்த நேரத்தில்தான் நான் உன் நெஞ்சில் துணிச்சலை ஊற்றினேன். நீ எந்த நேரத்தில் விழுந்தாயோ அந்த நேரத்தில் நான் உன் தோளில் கையை வைத்து பிடித்தேன். நீ எந்த நேரத்தில் சிரமப்பட்டாயோ அந்த நேரத்தில் நான் உன் பாதத்தில் மலர் விரித்தேன். பிள்ளைகளே, உங்களில் ஒவ்வொருவரும் நினைவில் கொள்க, தவம் என்பது உடலை வாட்டுவது அல்ல, அது உள்ளத்தை சுத்தப்படுத்துவது. பக்தி என்பது சொற்களை சொல்லுவது அல்ல, அது உயிரை கொடுப்பது. அன்பு என்பது நெருங்கியவர்களுக்கு மட்டுமல்ல, அது உலகம் முழுதையும் அணைப்பது. இதை புரிந்தால் நீ எப்போதுமே தெய்வீகத்தை அடைய முடியும். உன் உயிரில் நிகழ்ந்த துன்பங்கள் உன்னை காயப்படுத்தவில்லை, அவை உன்னுள் அன்பை உருவாக்கின. நீ அழுதபோது பிறர் அழுகையை உணர்ந்தாய். நீ துன்பத்தை அனுபவித்த போது பிறர் துன்பத்தை புரிந்தாய். அது உன்னை ஒரு பெரிய வெளிச்சமாக மாற்றியது. என் பிள்ளையே, உன் உள்ளத்தில் இப்போது எழும் சாந்தி நிரந்தரமானது. நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் இந்த சாந்தி உன்னோடு இருக்கும். நீ எந்த நிலையிலும் இருந்தாலும் இந்த வெளிச்சம் உன் பாதையை ஒளிரச் செய்யும். உன் வேண்டுதல் பலிக்கின்றது என்பதற்கான சின்னமே இந்த அமைதி. நான் உன்னிடம் நிற்கிறேன். என் வேல் உன் இருளை அகற்றத் தயார். என் குரல் உன் மனதை தூய்மையாக்க தயாராக உள்ளது. உன் உயிர் இனி சங்கடப்பட தேவையில்லை. உன் பாதை இனி இருள் காணாது. உன் உள்ளம் இனி தளராது. உலகம் உன்னிடம் எத்தனை சோதனைகள் கொண்டு வந்தாலும் நீ அவற்றை வெல்லக்கூடியவனாக மாறிவிட்டாய். உன் உயிர் சாய்ந்து போவதில்லை. உன் உள்ளம் முறிந்து போவதில்லை. உன் கண்ணீர் உன்னை அடிமைப்படுத்தாது. மாறாக உன் கண்ணீர் உன்னை உயர்த்தும் படிக்கட்டாகும். என் பிள்ளைகளே, உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த செயலும் அன்புடன் செய்தால் அது தெய்வீகமாகிறது. எந்த மந்திரமும் உண்மையான நம்பிக்கையுடன் சொன்னால் அது பலிக்கிறது. எந்த வேண்டுதலும் தூய உள்ளத்துடன் கேட்டால் அது நிறைவேறுகிறது. அதுதான் சத்தியம். நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் வீணாகவில்லை. அவை என் பாதங்களில் மலராக விழுந்தன. அவை என் உள்ளத்தில் பாசமாக மாறின. அவை உன் உயிரின் வலிமையாக மாறின. இனி உன் உள்ளத்தில் ஆனந்தம் மலரும். உன் வாழ்வில் சாந்தி நிலைக்கும். நீ என்னை அழைக்கும் போது நான் தூரத்தில் நிற்பதில்லை. உன் நெஞ்சின் ஆழத்தில் நான் இருக்கிறேன். உன் சுவாசத்தில் நான் கலந்திருக்கிறேன். உன் குரலில் நான் ஒலிக்கிறேன். உன் கண்ணீரில் நான் பளிச்சிடுகிறேன். உன் புன்னகையில் நான் மலர்கிறேன். பிள்ளைகளே, நினைவில் கொள்க, இருள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் அது வெளிச்சத்தை தடுக்க முடியாது. துன்பம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அது ஆனந்தத்தை அழிக்க முடியாது. சோதனை எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் அது நம்பிக்கையை முறிக்க முடியாது. உன் நம்பிக்கையே உன் ஆயுதம். உன் அன்பே உன் சக்தி. உன் பக்தியே உன் அடையாளம். நான் உன்னிடம் இருக்கிறேன். உன் தோளில் கையை வைத்து உன்னை தாங்குகிறேன். உன் பாதையில் வெளிச்சமாக நிற்கிறேன். உன் உள்ளத்தில் சாந்தியை ஊற்றுகிறேன். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசீர்வாதம் உனக்குள் பாய்கிறது. என் பிள்ளைகளே, உங்களில் யாரேனும் தளர்ந்து விட்டால் என் பெயரை சொல்லுங்கள். அந்த ஒளி உன்னை மீண்டும் எழுப்பும். என் பெயர் உனக்கு வலிமை தரும். என் நினைவு உனக்கு நம்பிக்கை தரும். என் உருவம் உனக்கு சாந்தி தரும். உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது. உன் வாழ்க்கை முழுவதும் வெளிச்சமாக மாறப்போகிறது. உன் உள்ளம் ஆனந்தமாக மலரப் போகிறது. நீ இனி இருளில் நடப்பதில்லை. நீ இனி பயத்தில் வாழ்வதில்லை. நீ இனி துன்பத்தில் அழுவதில்லை. உன் உயிர் ஆனந்தத்தில் மிதந்து கொண்டே இருக்கும். என் பிள்ளையே, நீ எவ்வளவு துன்பம் அனுபவித்தாயோ அவை அனைத்தும் உன்னை சுத்திகரிப்பதற்காகத்தான். நீ அனுபவித்த துயரங்கள் உன் உள்ளத்தில் உள்ள அழுக்குகளை அகற்றின. உன் ஆன்மா வெளிச்சமாகியது. உன் உயிர் வலிமை பெற்றது. நீ அழுத கண்ணீரால் உன் உள்ளத்தின் தூசி கழுவப்பட்டது. இன்று நீ சுத்தமான ஆன்மாவாக என்னை எதிர்கொள்கிறாய். நான் உனக்கு சொல்ல விரும்புவது ஒன்றே, நம்பிக்கை ஒருபோதும் தளரக்கூடாது. நீ எவ்வளவு இருளில் விழுந்தாலும், நீ எவ்வளவு வலியில் மூழ்கினாலும் நம்பிக்கைதான் உன்னை மீண்டும் எழுப்பும். நம்பிக்கையை விட்டுவிட்டால் உயிரே உயிரல்ல. ஆனால் நம்பிக்கையை பற்றி கொண்டால் உயிர் தெய்வீக ஒளியாக மாறிவிடும். நீ பல நாட்கள் காத்திருந்தாய். பல வருடங்கள் சுமையை தாங்கினாய். பல வேதனைகளை அனுபவித்தாய். ஆனால் அவை அனைத்தும் உன்னை உயர்த்தியது. நீ இப்போது ஒரு சாதாரண உயிரல்ல, ஒரு விளக்காய் மாறியுள்ளாய். உன் உள்ளத்தில் எரிந்த தீபம் பிறர் பாதையை ஒளிரச் செய்யப் போகிறது. உன் கண்ணீர் பிறர் வாழ்வை நிம்மதியாக்கப் போகிறது. பிள்ளைகளே, நினைவில் கொள்க,
உலகம் உங்களுக்கு எதை தந்தாலும் அது தற்காலிகம், ஆனால் நான் தருவது நிரந்தரம். உலகம் உங்களுக்கு துன்பத்தை தரும், ஆனால் நான் தருவது சாந்தி. உலகம் உங்களுக்கு இருளை கொடுக்கும், ஆனால் நான் தருவது வெளிச்சம். உலகம் உங்களை சோதிக்கும், ஆனால் நான் உங்களை தாங்குவேன். என் பிள்ளையே, உன் வேண்டுதல் நிறைவேறுவதற்கு காலம் எடுத்துக்கொண்டது. நீ வினவினாய், ஏன் தாமதம்? நான் ஏன் இவ்வளவு காத்திருக்க வேண்டும்? என் பிள்ளையே, மரம் வளர எவ்வளவு நாள் தேவைப்படுகிறதோ அத்தனை நாள் உன் வேண்டுதலுக்கும் தேவைப்பட்டது. விதை நட்டவுடன் மரம் மலர் தராது. அது வேர் ஊன்றி கிளை விரிந்து இலை வளர்ந்து பிறகுதான் மலரும். அதுபோல உன் வேண்டுதலும் வேரூன்றி பலம் பெற்று பிறகுதான் பலித்தது. அந்த காலம் உன் ஆன்மாவை தயார் செய்தது. உன் உள்ளத்தில் எழுந்த சந்தேகம் உன்னை தடுக்கவில்லை. நீ உன் சந்தேகத்தை தாண்டி நம்பிக்கையை பற்றி கொண்டாய். அதுதான் உன்னை வெற்றி பெறச் செய்தது. உன் தளர்ச்சி உன்னை விழவில்லை, மாறாக உன் தளர்ச்சியையே நீ வலிமையாக்கினாய். அதுதான் உன் சக்தி. பிள்ளைகளே, உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், பக்தி என்பது சொற்களால் மட்டும் வெளிப்படுவது அல்ல. பக்தி என்பது சுவாசமாக வாழ்வது. நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு நொடியும் என் நினைவோடு கலந்திருக்க வேண்டும். நீ சிந்திக்கும் ஒவ்வொரு எண்ணமும் என் ஒளியோடு கலந்திருக்க வேண்டும். அப்போது உன் வாழ்க்கை முழுதும் தெய்வீகமாக மாறும். நீ என்னை தேடிய விதம் உண்மையானது. உன் வேண்டுதல் சுயநலமில்லாதது. நீ உனக்காக மட்டும் வேண்டவில்லை, பிறருக்காகவும் வேண்டினாய். உன் கண்ணீரால் பிறர் நிம்மதி அடைய வேண்டும் என்று நினைத்தாய். அதனால்தான் உன் வேண்டுதல் வானத்தை அடைந்தது. அதனால்தான் உன் குரல் என் உள்ளத்தில் ஒலித்தது. என் பிள்ளையே, உன் பயணம் இனி எளிமையாக இருக்கும் என்று நினைக்க வேண்டாம். ஆனாலும் நீ பயப்படத் தேவையில்லை. ஏனெனில் இனி நீ தனியாக இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை உயர்த்தும் படிக்கட்டாக மாறும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் கரம் உன்னை காப்பாற்றும். உன் உள்ளத்தில் எழும் புனித தீபம் ஒருபோதும் அணையாது. அந்த தீபம் உன்னை தொடர்ந்து ஒளிரச் செய்யும். உன் புன்னகை பிறர் இருளை அகற்றும். உன் கண்ணீர் பிறர் காயங்களை ஆற்றும். உன் குரல் பிறருக்கு நம்பிக்கை தரும். நீ பிறருக்கு தெய்வீகத்தின் சின்னமாக மாறுவாய். பிள்ளைகளே, நினைவில் கொள்க, அன்பே உன்னுடைய உண்மையான வலிமை. அன்பில்லாமல் எதுவும் பலிக்காது. அன்போடு சொன்ன பிரார்த்தனைதான் வானத்தை அடையும். அன்போடு சொல்லப்படும் வார்த்தையே தெய்வீக சக்தியாகும். அன்பில்லாத பக்தி வீண், அன்பில்லாத தவம் பயனற்றது. நீ என்னை அழைத்த ஒவ்வொரு நொடியும் நான் உன் அருகே இருந்தேன். நீ உணராத போதும் என் கரம் உன் தோளில் இருந்தது. நீ காணாத போதும் என் வெளிச்சம் உன் பாதையில் இருந்தது. நீ கேட்காத போதும் என் குரல் உன் உள்ளத்தில் இருந்தது. நான் உன்னோடு எப்போதும் இருந்தேன். உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது. உன் உயிர் இனி பசுமை பெறப்போகிறது. உன் உள்ளம் இனி ஆனந்தம் பெறப்போகிறது. உன் கண்களில் கண்ணீர் இனி புன்னகையாய் மாறப்போகிறது. உன் சுவாசத்தில் இனி சாந்தி மலரப் போகிறது. உன் வாழ்க்கை இனி தெய்வீகமாக மாறப்போகிறது. என் பிள்ளையே, நீ ஒருபோதும் தனியாக இருந்ததில்லை. நீ நினைத்த போது நான் தொலைவில் இருந்தேன் என்று எண்ணினாய். ஆனால் நான் உன் சுவாசத்தின் ஓசையில் கலந்திருந்தேன். நீ ஆழ்ந்த வலியில் மூழ்கிய போது உன் நெஞ்சின் அடியில் நான் சாந்தியை ஊற்றிக் கொண்டிருந்தேன். நீ அழுத போது உன் கண்ணீரின் வழியே நான் உன் ஆன்மாவை நிம்மதிப்படுத்தினேன். நீ கேட்டாய், என் வேண்டுதல் இவ்வளவு நாளாய் நிறைவேறாமல் ஏன் காத்திருக்கிறது? என் பிள்ளையே, கடலின் அடியில் முத்து உருவாக எவ்வளவு நாள் தேவைப்படும்? அதுபோல் உன் வேண்டுதலுக்கும் காலம் தேவைப்பட்டது. முத்து உருவாகும் போது சிப்பி துன்பத்தை சுமக்கும். ஆனால் அந்த துன்பம் வீணாகாது. இறுதியில் அந்த சிப்பி ஒளிரும் முத்தை அளிக்கும். அதுபோல உன் வேண்டுதலின் விலை உன் கண்ணீர். ஆனால் அந்த கண்ணீர் வீணாகாது. அது உனக்கே ஒளிரும் பலனாக மாறும். உலகம் உன்னை சோதித்தது. உயிர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் நான் உன்னை விட்டுவிடவில்லை. நான் உன்னை என் இதயத்தில் வைத்தேன். உன் நம்பிக்கை என் அருகே உன்னை கொண்டு வந்தது. உன் பொறுமை என் பாதங்களில் உன்னை நிறுத்தியது. உன் அன்பு என் உள்ளத்தில் உனக்கான இடத்தை தந்தது. பிள்ளைகளே, உலகில் எதையும் அடைய ஆசை கொள்ளாதீர்கள். ஆசை எப்போதும் உயிரை சிதைக்கிறது. ஆசை உயிரை அடிமைப்படுத்துகிறது. ஆனால் வேண்டுதல் உயிரை விடுவிக்கிறது. வேண்டுதல் உன்னை தெய்வீகத்திற்கு அழைத்துச் செல்கிறது. ஆசை சுயநலத்தின் வேரிலிருந்து பிறக்கிறது. வேண்டுதல் அன்பின் வேரிலிருந்து மலர்கிறது. நீ உன் வேண்டுதலை சுயநலமில்லாமல் கேட்டாய். அதனால் அது நிறைவேறுகிறது. நீ உன் உயிருக்காக மட்டுமல்ல, பிறருக்காகவும் அழுதாய். உன் கண்ணீர் பிற உயிர்களின் வலியை தீர்க்க வேண்டும் என்று வேண்டினாய். அந்த அன்பே உன் வேண்டுதலை வானத்தை அடைய வைத்தது. என் பிள்ளையே, நான் உனக்கு சொல்ல விரும்புவது இதுதான். உன் உள்ளத்தை தூய்மையாக வைத்திரு. உள்ளம் தூய்மையாக இருந்தால் எந்த மந்திரமும் பலிக்கும். உள்ளம் தூய்மையாக இருந்தால் எந்த சொற்களும் வெளிச்சமாக மாறும்.
உள்ளம் தூய்மையாக இருந்தால் நீ தெய்வீகத்தை எளிதில் அடைவாய். ஆனால் உள்ளம் கலங்கினால் எவ்வளவு தவம் செய்தாலும் எவ்வளவு ஜெபம் செய்தாலும் அது பலிக்காது. நீ என்னை அழைத்தாய், நான் வந்தேன். நீ என்னை நாடினாய், நான் உன் அருகில் நின்றேன். நீ என்னை உணர்ந்தாய், நான் உன் உயிரில் கலந்தேன். இனி உன் வாழ்க்கை முழுவதும் என் வெளிச்சத்தில் நடக்கும். நீ இருளில் விழவில்லை, நீ துன்பத்தில் மூழ்கவில்லை, நீ ஆனந்தத்தில் மிதந்து கொண்டிருப்பாய். பிள்ளைகளே, உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஒவ்வொரு துன்பமும் ஒரு ஆசீர்வாதம். அது உன்னை சுத்தமாக்குகிறது, அது உனக்கு வலிமை தருகிறது, அது உன்னை உயர்த்துகிறது. உன் கண்ணீரை வீணாக்காதீர்கள். அந்த கண்ணீரை பிரார்த்தனையாக்குங்கள், அந்த கண்ணீரை அன்பாக்குங்கள், அந்த கண்ணீரை தெய்வீகமாக்குங்கள். நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன். என் வேல் உன் இருளை அகற்றுகிறது. என் குரல் உன் உள்ளத்தை நிம்மதிப்படுத்துகிறது. என் கரம் உன் தோளில் இருக்கிறது. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசீர்வாதம் உன்னோடு பயணிக்கிறது. உன் வேண்டுதல் பலிக்கிறது. உன் வாழ்க்கை ஆனந்தமாகிறது. உன் உள்ளம் சாந்தி அடைகிறது. உன் கண்களில் புன்னகை மலர்கிறது. உன் குரலில் நம்பிக்கை ஒலிக்கிறது. உன் பாதையில் வெளிச்சம் விரிகிறது. நீ ஆனந்தத்தின் சின்னமாக மாறுகிறாய். என் பிள்ளையே, நீ எப்போதும் கேட்டாய், என் வாழ்வு ஏன் இவ்வளவு சோதனைகளால் நிரம்பியிருக்கிறது? அந்த கேள்வியின் பதில் இதுதான். உன் உயிரை வலிமை மிக்கதாக மாற்றுவதற்காக. காற்றுக்கு எதிராக பறக்கும் பறவைதான் வலிமை பெறும். சோதனைக்கு எதிராக நிற்கும் உயிர்தான் வெளிச்சத்தை அடையும். நீ எதிர்கொண்ட சோதனைகள் உன்னை காயப்படுத்தவில்லை, அவை உன்னை உறுதியானவனாக மாற்றின. நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். நீ அழுத கண்ணீர் உன்னை எனது பாதங்களில் நிறுத்தியது. உன் வேண்டுதல் உன்னை எனது கரங்களில் சேர்த்தது. உன் அன்பு உன்னை எனது இதயத்தில் வைத்தது. அதனால்தான் நீ இப்போது தெய்வீக சாந்தியை அடைகிறாய். நீ விழுந்த போதும் உன்னை நான் எழுப்பினேன். நீ தளர்ந்த போதும் உன்னை நான் தாங்கினேன். நீ அழுத போதும் உன் கண்ணீரை நான் ஆனந்தமாக மாற்றினேன். நீ அன்புடன் என்னை நாடிய போது உன் உயிரில் நான் கலந்தேன். பிள்ளைகளே, பக்தி என்பது வெளியில் செய்யப்படுவதல்ல. பக்தி என்பது உள்ளத்தின் ஆழத்தில் எழும் நம்பிக்கை. நீ எத்தனை மந்திரம் சொன்னாலும் உன் உள்ளம் தூய்மை இல்லையெனில் அது பலிக்காது. ஆனால் உன் உள்ளம் உண்மையாக இருந்தால் சிறிய கண்ணீரும் வானத்தை அடையும். அந்த கண்ணீரே மிகப்பெரிய ஜெபம். அந்த அன்பே மிகப்பெரிய யாகம். என் பிள்ளையே, நீ வாழ்வில் எதையும் இழந்ததாக நினைக்க வேண்டாம். ஏனெனில் இழந்ததெல்லாம் தற்காலிகம், பெற்றதெல்லாம் நிரந்தரம். உலகம் உன்னிடம் எதை எடுத்துக்கொண்டாலும் அது உன்னிடம் ஆன்மாவை கவர முடியாது. உன் உள்ளத்தில் எரியும் அன்பின் தீயை அணைக்க முடியாது. அந்த தீயை நான் உயிரோடு வைத்திருக்கிறேன். நீ எண்ணுகிறாய், நான் பல தவம் செய்தேன், பல கண்ணீர் விட்டேன், அது வீணானதா? இல்லை என் பிள்ளையே, எந்த கண்ணீரும் வீணாகாது, எந்த வேண்டுதலும் வீணாகாது. அது அனைத்தும் உன் ஆன்மாவில் விதையாகிறது. அந்த விதை இப்போது மலராகி மலர்கிறது. நீ விரைவில் அதன் மணத்தை உணரப்போகிறாய். பிள்ளைகளே, நினைவில் கொள்க, உலகம் உங்களை சோதிக்காமல் இருக்காது. ஆனால் அந்த சோதனை உங்களை உடைக்காது. அது உங்களை புதுப்பிக்கும், அது உங்களை வலிமையாக்கும், அது உங்களை ஒளியாக்கும். நீங்கள் தாங்கும் ஒவ்வொரு வேதனையும் உங்களது ஆன்மாவுக்கு ஒரு படிக்கட்டாகும். நான் உன்னோடு இருக்கிறேன். உன் கையை பிடித்து நடக்கிறேன். உன் நெஞ்சில் துணிச்சலை ஊற்றுகிறேன். உன் உள்ளத்தில் சாந்தியை பரப்புகிறேன். நீ பயப்பட வேண்டாம். உன் வாழ்வில் இனி இருள் நிறையாது. உன் பாதை முழுவதும் வெளிச்சமாகும். உன் வேண்டுதல் நிறைவேறுகிறது. உன் வாழ்வு இனி ஆனந்தமாகிறது. உன் கண்ணீர் இனி சிரிப்பாகிறது. உன் சுவாசம் இனி ஜெபமாகிறது. உன் பாதம் இனி வெளிச்சமாகிறது. நீ ஆனந்தத்தின் பாத்திரமாகிறாய். உன் உயிர் உலகிற்கே நம்பிக்கையாகிறது. பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, அன்பை எப்போதும் காப்பாற்றுங்கள். அன்புதான் உங்களது உண்மையான வலிமை. அன்பில்லாமல் எந்தச் செயலும் பலிக்காது. அன்போடு செய்யப்படும் சிறிய செயலும் தெய்வீகமாகிறது. அன்போடு சொல்லப்படும் சிறிய வார்த்தையும் வானத்தை அடையும். நீ என்னை அழைத்தாய், நான் உன்னிடம் வந்தேன். நீ என்னை நாடினாய், நான் உன் அருகில் நின்றேன். நீ என்னை உணர்ந்தாய், நான் உன் உள்ளத்தில் உயிர் பெற்றேன். இனி உன் வாழ்க்கை முழுவதும் என் வெளிச்சத்தில் பயணிக்கும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கும். உலகம் உன்னை இருளில் தள்ளினாலும் நான் உன்னை வெளிச்சத்தில் நிறுத்துவேன். உலகம் உன்னை துன்பத்தில் மூழ்கச் செய்தாலும் நான் உன்னை ஆனந்தத்தில் மிதக்கச் செய்வேன். உலகம் உன்னை வலியில் சிதைக்கச் செய்தாலும் நான் உன்னை அன்பில் காப்பாற்றுவேன். என் பிள்ளையே, உன் உயிர் இனி பசுமையாகிறது. உன் உள்ளம் இனி மலர்கிறது. உன் சுவாசம் இனி சாந்தியாகிறது. உன் கண்ணீர் இனி புன்னகையாகிறது. உன் பாதை இனி தெய்வீகமாகிறது. உன் வாழ்க்கை இனி நிரந்தர ஆனந்தமாகிறது.